Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஆனியன் ஊத்தாப்பம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஃபேமஸான ரெசிபி நம்மளோட சவுத் இந்தியால. இது யூசுவலா சாம்பார், சட்னி அப்புறமா இட்லி பொடி கூட சர்வ் பண்ணுவாங்க. இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு கப் இட்லி அரிசி கூட ஒரு 10 வெந்தயம் சேர்த்துட்டு அதை தண்ணியில ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிரலாம். அதே மாதிரி 1/3 கப் உளுந்த தண்ணியில ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிரலாம். இப்போ இட்லி அரிசி உளுந்து ரெண்டும் ஊறி சூப்பரா ரெடியா இருக்கு. இந்த உளுந்துல இருந்து தண்ணி எல்லாம் நீக்கிட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இந்த பேஸ்ட்டை தனியா ஒரு பாத்திரத்துக்கு மாத்திருங்க. இதே மாதிரி இட்லி அரிசில இருந்தும் தண்ணியை நீக்கிட்டு அதே மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அவல் அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இந்த பேஸ்ட்டையும் அதே பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்போ நல்லா உங்கள் கையால் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 8 மணி நேரம் நம்ம புளிக்க விட்டுறலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு தோசை இல்லாட்டி ஊத்தாப்பம் மாவு சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ போய் ஊத்தாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு தோசை தவாவை சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கரண்டி அளவுக்கு தோசை மாவு அப்படியே சேர்த்துருங்க. சைட்ஸில் லைட்டாக நல்லெண்ணெய் ட்ரிசில் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி மேலே சேர்த்துடலாம். அதே மாதிரி கொஞ்சமாக இட்லி பொடியும் மேலே தூவிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். ஒரு சைடு நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. தோசையை கம்பேர் பண்ணும்போது ஊத்தாப்பம் கொஞ்சம் அதிக டைம் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ அதுக்கேற்றாப்பில் குக் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து அடுத்த சைடு திருப்பி போட்டு அகெயின் ஃபியூ மோர் செகண்ட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைடும் நல்லா வெந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான ஆனியன் ஊத்தாப்பம் ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக சாம்பார், சட்னி, இட்லி பொடி கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ஆனியன் ஊத்தாப்பம் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.